Hello friends, Dr Herbal நான் உங்க விமல் பேசுறேன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்க அப்படினா ஹேர் தின்னிங். ஓகே, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா உங்க ஹேரை வந்து கேர் பண்ண தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ வந்து ஹேருக்கு மேல ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. பட் ஆனா அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ்னால ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா தின் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஒரு காமனான மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் பண்றாங்க, ஒரு எக்ஸ்டர்னல் கேர், ஒரு இன்டர்னல் கேர். ஸோ இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 3 விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம ஹேர் வந்து தின் ஆகாம மெயின்டைன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பர் டயட்டிங் பண்ணுவாங்க, ஹெல்த்தியான ஃபுட் எடுப்பாங்க, ஹேருக்கு ப்ராப்பர் கேர் பண்ணுவாங்க. பட் ரொம்ப சிம்பிளாக வந்து ஹேரை வந்து தின்னாகிறதுக்கு அவங்களே ஒரு ரீசன் ஆகிடுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணாமல் ஷாம்பு அப்ளை பண்ணுவாங்க, ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஷாம்பு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருக்கும். அந்த டைமில் ஆயில் வைக்காமல் ஷாம்பு போட்டால் கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே பவுன்ஸியாக இருக்கும். ஸோ கண்டிஷனர் போடும்போது இன்னும் நல்லா சில்கியாக இருக்கிறது சான்சஸ் இருக்குது. பட் இது ரெகுலர் பேசிஸில் நம்ம பண்ணும்போது ஹேர் ஈஸியாக தின்னாக ஆரம்பிக்கும். ஹேர் மேலே இருக்க அந்த கோட்டிங் லேயர் இருக்குது பாருங்கள், அது உடஞ்சி வர ஆரம்பிக்கும், ஹேர் பிரேக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் ஹைட்ரேட் இல்லாமல் போக ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிட்டன்ஸும் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும், தின்னிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக நடந்துடும். ஸோ இது வந்து டேரெக்டாக ஷாம்பு அப்ளை பண்ணும்போது இது நடக்கும். ஷேக்காயும் இதே மாதிரி தான். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடையில் வாங்கின ஷேக்காய் வந்து ஷேக்காய் நல்லதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே, ஷேக்காய் கடையில் வாங்கினது நல்லதா இல்லை வீட்டில் அரைச்சது நல்லதா அப்படின்றது செப்பரேட் டாப்பிக்காக இருக்கட்டும். பட் ஸ்டில் என்ன பண்ணுவாங்க, ஷேக்காய் டேரெக்டாக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுவோம் என்ன பண்ணணும்னா ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் ஆக்கிடும் ஈஸியாகவே. ஆரம்ப காலத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா பவுன்ஸியாக ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், ஹேர் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, நம்ம நல்லா கண்ட்ரோல் பேலன்ஸ்டாக இருக்கும் ஹேர். ஸோ ஆனால் போக போக ரெகுலர் பேசிஸில் இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஹேர் தின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு மேஜர் ரீசன். மெயினாக நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இப்படி தான் பண்ணக்கூடாதா, இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் இது மாதிரி ஆகுதான்னு பயந்துட்டு திருப்பி ஹேரை ப்ராப்பராக கேர் பண்ண வருவாங்க பாருங்கள். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஹேர் டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கும், ரொம்ப தின் ஆகிட்டு இருக்கும். ஸோ திருப்பி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் ஹேருக்கு வந்து ஷாம்பு யூஸ் பண்ணணும், இல்லை ஷேக்காயோ யூஸ் பண்ணணும். ஷேக்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் அப்ளை பண்ணி ஷேக்காய் யூஸ் பண்ணலாம். பிளைண்டாக வந்து வெறும் ஷாம்பு இல்லை ஷேக்காயோ நம்ம ஹேருக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தின்னாக சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சால்ட்டு, ஃபுட்டில் வந்து சால்ட்டில் வந்து குறைச்சி வச்சுக்கணும். சால்ட் வந்து நம்ம நிறைய எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் தின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சால்ட் குறைச்சிடுமான்னு கேட்டால் ரொம்ப குறைச்சிடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் தவிர நார்மலாக எடுக்கலாம். பட் எடுக்கிறத கொஞ்சம் ஒரு 25% குறைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து தின்னாகாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. தேர்ட் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்லேருந்து அப்படி ஹெல்மெட் போட்டு நம்ம லேட் நைட் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்கும். நிறைய பேர் ஜிம்முக்கு போயிருப்பாங்க, ஜாக்கிங் போயிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ இது ஸ்வெட்டிங் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே வீட்டுக்கு வந்து ஃபேன் காற்றுல வந்து நல்லா காய வச்சிருவாங்க. ஸோ வெளியே எக்ஸ்டர்னலாக அவங்க காஞ்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகிட்டு ஹேர் தின்னிங் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்க லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் மோஸ்ட் காமனாக ரெகுலராக பார்ப்பேன், இவங்க வாக்கிங் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹேர் எப்படி இருக்குது அப்படின்றது நான் ரெகுலராக பார்ப்பேன். ஒரு ஜிம் போகிற பர்சனோட ஹேர் எப்படி இருக்குன்றது நான் பார்ப்பேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு கணக்கெடுப்பு அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வாக்கிங், ஜாகிங், ஜிம்முன்னு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் நான். ஸோ இது பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வாக்கிங், ஜாகிங்லாம் பண்ணுறோம், எனக்கு நிறைய ஸ்வெட்டிங் ஆகுதுன்றவங்க, ஈவன் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வீட்டுக்கு வர்றவங்க, ஹெல்மெட் போட்டு வருவாங்க, ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்தவுட் ஷாம்புலையாவது ஒரு ஹேர் வாஷ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேன் காற்று அப்படியே உட்காருவாங்க, அந்த ஈரம் காஞ்சிரும், ஸ்வெட்டிங் காஞ்சிரும். பட் ஸ்டில் லாங் டர்மாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேரோட டென்சிட்டி ஈஸியாக குறைஞ்சு ஸோ இதனாலே வந்து தின்னிங் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, சம்டைம்ஸ் வந்து பால்னஸ் ஆகிற வரைக்கும் கூட கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கேர் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் தின்னாகாம நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வாட்ஸ்அப்லேயே கமெண்ட்ஸ்லேயும் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி லாங் டர்ம் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், இச்சிங், ஒயிட் ஃப்ளேக்ஸ், நிறைய ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சரியாகல. நிறைய மெடிசன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்பவும் சரியாகல. நான் ஈவன் டாக்டர்ஸை கூட கன்சல்ட் பண்ணிட்டேன், எனக்கு அப்பவும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்குன்றவங்க உங்கள் உச்சந்தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்ற மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். யாருக்கு ரொம்ப லாங் டர்மாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 1 மாதம் 2 மாதம் வந்து ஹேர் ஃபால் இருக்க ப்ராப்ளம் இருக்குன்றவங்க நம்ம டாக்டர் யூடியூப் சேனல் நிறைய ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஹோம் ரெமடிஸ், டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை பாருங்கள், அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் ரெகுலராக போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.